நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சையத், இந்த பாடலை இன்று பாடுவதற்கு தேர்ந்தெடுத்த உங்கள் துணிச்சலை பாராட்டுகிறேன். ரொம்ப உச்சமான பாட்டு இது. இந்த பாட்டுக்கு என்று ஒரு சின்ன பின்னணி உண்டு. இந்த இருவர் படம் ஒரு கால பெட்டகம். 50களில் 60களில் 70களில் தமிழ்நாட்டில் தோன்றி வளர்ந்த 2 ஆளுமைகளை பற்றிய படம். அதனால் இந்த இசையும் கூட
50களில் 60களில் 70களில் வந்த தொனியில் இருக்க வேண்டும் என்று மணிரத்னம் கேட்டுக்கொண்டார். அப்போதெல்லாம் பிறந்தே இராத ஏ.ஆர். ரஹ்மான் அன்று பிறந்து இசையமைத்திருந்தால் எப்படி அமைத்திருப்பாரோ அப்படி அமைத்து காட்டினார். அதை நீங்க ரொம்ப அழகாக இங்கே பாடி காட்டினீர்கள். உங்களுக்கு ஒரு செல்ல பாராட்டு தெரிவிக்க வேண்டும். சிட்டுக்குருவிகள் என்பக்கம் என்று பாடியதற்காக. அந்த கொஞ்சல் தான் அந்த அழகு. இந்த பாட்டுக்கு எனக்கு மூலம் என்னவென்றால், எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும் நான் பாட்டு எழுதவில்லை. சிவாஜி அவர்களுக்கு எழுதியிருக்கிறேன், ரஜினி அவர்களுக்கு, கமல் அவர்களுக்கு, இன்று நடிக்க வருகிற இளம் நடிகர்கள் வரைக்கும் எழுதியிருக்கிறேன். நான் 80ல் பாட்டு எழுத வந்தேன். 77ல் அவர் முதலமைச்சராகிவிட்டார். எனவே அவருக்கு பாட்டு எழுத எனக்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு 30 ஆண்டுகள் கழித்து அவர் பாத்திரத்திற்கு எழுதிய பாட்டு இந்த பாட்டு. இந்த பாட்டுக்காக உங்களுக்கு என் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மலையிலிருந்து துள்ளி வருகிற அருவியின் தெளிவும் துள்ளலும் உங்க குரலில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா பாடுங்க சையத், ரொம்ப ரொம்ப அழகா பாடுங்க. அந்த மக்கள் என் பக்கம்னு பாடும்போது கொஞ்சம் ஐயோ ஃப்ளாட் ஆயிடுச்சு. ஆனால் சார் சொன்ன மாதிரி இந்த சிட்டுக்குருவிகள் என் பக்கம், அந்த லைன் தான் அந்த பாட்டோட ஹைலைட். ஒரு பாடகர் ஹரிஹரன் அவர் பாடினது அந்த லைன், அது என்ன சொன்னாலும் முடியாது, அப்படி இருக்கும் அந்த லைன். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் பாடினீங்க பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் லைக் ஹரிஜி. இடையில் குறுக்கிடுவதற்கு சீனிவாசனை மன்னிக்க வேண்டும். இது விமர்சனமாக அல்ல, ஒரு சின்ன வேண்டுகோள். பாட வருகிற பாடகர்கள் தமிழ் எனக்கு தெரியாது என்கிறார். பாடுகிற போது ஒரு எழுத்து கூட தவறவிட மாட்டார். அவ்வளவு அழகான பாடகர்கள். எப்படி பாடுகிற போதெல்லாம் தமிழ் கொஞ்சம் என்னவளை கேட்டு பாருங்கள். தமிழ் வாத்தியார் சொல்லிக் கொடுக்க வேண்டியதை உன்னிகிருஷ்ணன் சொல்லிக் கொடுப்பார். சையத், மக்கள் என் பக்கம்னு பாடணும். அந்த இள்ளு இருக்கு பாருங்க. தமிழில் 3 வகையான லகரங்கள் உண்டு. ஒன்று வகர லகரம் லா, இன்னொன்று பொது லகரம் லா, இன்னொன்று சிறப்பு லகரம் ழா. 3க்கும் வேறுபாடு இருக்கிறது. வலி, பெயின், சின்ன லீ சொன்னா. பொது லகரம் வழி என்றால் காற்று என்று அர்த்தம். வலி வழி, வழி பாதை என்று அர்த்தம். ஏன் உச்சரிப்பில் நாங்கள் இவ்வளவு கவனமாக இருக்கிறோம் என்றால், ஒரு எழுத்து மாறிப்போனால் பொருள் மாறிப்போகும். தமிழ் அவ்வளவு நுட்பமான மொழி. பாட வருகிற பாடகர்கள் தமிழை கற்றுக்கொண்டு பாடினால்தான் மொழியும் சிறப்புறும், இசையும் சிறப்புறும், நீங்களும் சிறப்புறுவீர்கள். ஒரு பாடகர் மெல்லிசை மன்னரை பாட வாய்ப்பு கேட்கிறாரு, பாட்டு பாடி காட்டுறாரு. பாடி காட்டினவுடன் அந்த குரல் மேல மயக்கம் வந்துட்டது மெல்லிசை மன்னருக்கு. ஆஹா, இப்படி ஒரு குரலா, பிரமாதம், ஆஹா, கேட்காத குரல், என்ன அழகான குரல். ஆனா தம்பி, உன்னை நான் ஒலிப்பதிவு செய்ய முடியாது, தமிழை சரியா படிச்சுட்டு மீண்டும் வா, உனக்கு பாடுவதற்கு வாய்ப்பு தருகிறேன்னு சொன்னார். அப்படி திருப்பி அனுப்பப்பட்ட பாடகர் தமிழோடு வந்தார். அவர்தான் எஸ்பி பாலசுப்ரமணியம். 12 மாதங்கள் தமிழ் கற்றுக்கொண்ட பிறகு மீண்டும் மெல்லிசை மன்னரை பார்த்தார். இசையால் வென்றவர் தமிழாலும் வென்றார். இன்னைக்கு அவர் ஒலிப்பதிவு கூடத்திற்கு வருகிற பொழுது, எங்க வேர்ஸ் மை டிக்டேட்டர் பார் என்ன, நான் அவருக்கு சொல்லுவேன். அவர் தெலுங்கு வடிவத்தில் எழுதி கொள்வார், தாய்மொழியில். ஆனால் தமிழை அவர் உச்சரிக்கிற பொழுது, ஆஹா, காதுகளில் தேன் பாயும். அதான் ஒவ்வொரு மொழிக்கும், தெலுங்குக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது, மலையாளத்திற்கு இருக்கிறது, கன்னடத்திற்கு இருக்கிறது. எந்த தாய்மொழியாக இருந்தாலும் தாய்மொழியை தாய்மொழியாக கற்றுக்கொண்டு நீங்கள் பாட வேண்டும். பாடினால் வெற்றி பெறுவீர்கள். மொழிக்கும் இசைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொண்டு அதுதான். இதை மறக்காதீர்கள். சின்ன பிழை அல்ல, சின்ன சின்ன தீப்பொறிதான் மூங்கில் காட்டை எரித்து விடும். சின்ன சின்ன பிழைகள் தான் மொழியை சிதைத்து விடும். தயவு செய்து தமிழை தமிழாக உச்சரிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். இது என் அன்பான வேண்டுகோள். நன்றி.